செல்வம் சேர்றதுக்கு முதல்ல நம்ம பணத்தை எங்கே வைக்கிறோன்றது முதல்ல முக்கியம். கையில் இருக்க பணம் அதை எப்படி கையாளுறோம், அதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். உங்கள் பர்ஸு எங்கே வைக்கிறீங்க, தொடையில் வைக்கக்கூடாது, மேல் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது, இது ரெண்டு இடமும் பின்னாடி கட்டாயமாக வைக்கக்கூடாது. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். சைடு பாக்கெட் இந்த பக்கத்தில் பாக்கெட்டு வைக்கலாம், தப்பில்லை. ஆனால் மேல் பாக்கெட்லேயோ பேண்ட் பாக்கெட்லேயோ பர்ஸ் வைக்காதீங்க. பர்ஸ் வச்சுக்கிட்டிங்கனாலும் அதில் பணம் வைக்காதீங்க. இன்றைக்கி எல்லாம் கிரெடிட் கார்ட்ஸ் தான் வச்சுக்கிறோம், அது வேறு விஷயம். டெபிட் கார்ட்ஸ் வச்சுக்கிறோம், கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுக்கிறோம். ஆனால் பணம்ன்றது கையில் இருக்குதுன்னா அதை சைடு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், சரிங்களா? ஃப்ரண்ட் பாக்கெட்டு இருக்கக்கூடாது, அதில் கட்டாயமாக வைக்கக்கூடாது. இந்த தொடை சம்மந்தப்பட்ட பகுதியில் பணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இல்லை, அதனால் அதை தவிருங்க. வீட்டில் பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் வச்சுக்கோங்க, அதை பத்திரமா வச்சு பழகுங்க. அந்த இடத்துலையே திரும்ப எடுங்க, திரும்ப அங்கேயே வையுங்க. அதுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து பழகுங்க. இது இப்போ ஒரு மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, பணம் வீட்டுக்கு கொண்டு வர பழக்கமே இல்லை. எல்லாமே கிரெடிட் கார்டு, ஜிபே, ஃபோன்பே இப்படி தான் போயிட்டுருக்கோம் நம்ம. அப்போ பணம் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளம் வாங்கினா முதல்ல நேராக வீட்டுக்கு வந்து சாமிகிட்ட வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் செலவினங்களே பண்ணக்கூடிய பழக்கங்கள் இருந்தது. அப்போ அதுக்கு பணத்துக்குன்னு ஒரு மதிப்பு நம்ம கொடுக்குற பழக்கங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பணத்துக்கு மதிப்பு கொடுக்குற பழக்கம் இல்லாததுனாலேயே என்ன செலவு பண்ணுறோன்னு கண்ட்ரோல் இல்லை, செலவினங்கள் கூடி போகிறதுக்கு இதுவும் காரணமாக இருக்குது. ஒரு தினப்படிக்கு சேவிங்ஸ் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். நான் பொதுவாக சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு தகர டப்பாவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க, காயின் போடுங்க. அந்த காயின் சத்தத்தை ரெகுலராக கேளுங்க. அது கேட்கும் போதெல்லாம் எனக்கு நிறைவாக கிடைக்குது பணம் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நம்பி, எனக்கு இன்னும் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இந்த டப்பா சீக்கிரம் நிறைஞ்சிக்கிட்டு இருக்குது, எனக்கு சர்ப்ளஸாக இருக்கிறனால தான் இந்த உண்டியில் நான் பணம் சேர்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு செஞ்சிங்கன்னா இதனுடைய தாக்கங்கள் உங்களுடைய பற்றாக்குறை மனநிலையிலிருந்து வெளியில் வரதுக்கு கட்டாயமாக உதவி செய்யும்.